Hi students, welcome to Target Chemistry 180 batch. Next நம்ம பயோமாலிகுல்ஸ்ல லாஸ்ட் பார்ட் வீடியோஸ் பார்க்க போறோம். புரோட்டீன்ஸ் மட்டும் தனி லெக்சரா நடத்துறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்காண்டி ஒரு முயற்சி தான். ஓகேங்களா? புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடியதுப்பா. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அடிக்கடி நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல புரோட்டீன்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேரோ புரோட்டீன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பேரோல எந்த ஒரு கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. இந்த கடைசியா இருக்கு தெரியுமா லைன்ஸ், அதுல தான் கேட்பாங்க கொஷின்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னா என்னன்னு இப்ப தெளிவா கவனிங்க. அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நார்மலா கவனிங்க. ஒரு கார்பன், ரொம்ப போல்டா இருக்கு. ஓகே, கார்பன், அதை சுத்தி 4 குரூப். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல NH2, ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா COOH, கீழே H குரூப், மேல R குரூப். இந்த 6 குரூப்புக்கு பதிலா எந்த ஒரு அல்கைல் குரூப் வேணா வந்து உட்காரலாம். இந்த 6 குரூப்புக்கு பதிலா என்ன வந்து உட்காரலாம்? எந்த ஒரு அல்கைல் குரூப் வேணா வந்து உட்காரலாம். அப்ப போத் அமினோ குரூப் அண்ட் ஆசிட் குரூப் ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னது? அமினோ ஆசிட்ஸ். அது என்னது? ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஆசிட் எந்த கார்பன்ல உட்கார்ந்துருக்கு? பக்கத்து கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன். அந்த கார்பன், அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் என்னது? ஆல்பா கார்பன். அதுக்கப்புறம் கார்பன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி 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 சி. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆல்டிகைட் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்டிகைட் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் என்ன கார்பன்? ஆல்பா கார்பன். அது பக்கத்துல இருக்கிறது பீட்டா கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது காமா. அப்ப அந்த ஃபங்க்ஷனல் குரூப், அந்த ஆசிட்ங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? ஆல்பா கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். என்னது? ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ் கண்டைன்ஸ் அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சைல் குரூப்ஸ். அமினோ குரூப் இருக்கா? அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சைல் குரூப்ஸ். கார்பாக்சைல் மீன்ஸ் என்னதுன்னா ஆசிட் குரூப். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், குறிச்சுக்கோங்க, குழப்பிடாதீங்க. கார்பாக்சைல் அப்படின்னா ஆசிட் குரூப். ஏன்னா வந்து ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் படிக்கும்போது இது வந்து குழப்பம். கார்பனைல் அப்படிங்கிறதுக்கு ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் குரூப். ஏன்னா இந்த இடத்துல தான் குழப்புவீங்க. திருப்பி சொல்றேன், கார்பாக்சைல எக்ஸ், கார்பனைல N. இதுதான் டிஃபரன்ஸ். எக்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா அது ஆசிட், Nல வந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஆல்டிகைடு கீட்டோன்ஸ். ஓகேங்களா? ஆல்டிகைடு கீட்டோன்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த அமினோ ஆசிட்ஸ்ல அமினோ குரூப்பும் இருக்கு, கார்பாக்சைல் குரூப்னு சொல்லக்கூடிய ஆசிட் குரூப்ஸும் இருக்கு. டிபெண்டிங் அப்பான் தி ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் அமினோ குரூப் with respect to carboxyl group, the amino acids can be classified into alpha, beta, gamma and delta. எல்லாமே சொல்லலாம். But only alpha amino acids are obtained. Very very important point, neat point. Only alpha amino acids are obtained on hydrolysis of hydrogen. Sorry, புரோட்டீனை நீங்க ஹைட்ரோலைசிஸ் பண்ணீங்கன்னா என்னதான் கிடைக்கும் உங்களுக்கு? ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். தெளிவா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஒன் செகண்ட், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப ஒரு புரோட்டீனை ஹைட்ரோலைசிஸ், சின்னதா சைடுல எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? புரோட்டீனை ஹைட்ரோலைசிஸ் பண்றீங்க. ஹைட்ரோலைசிஸ் பண்ணா யார் மட்டும் தான் கிடைப்பாங்க? ஆல்பா அமினோ ஆசிட் தான் கிடைப்பாங்க. ஓகேவா? அப்ப புரோட்டீனை ஹைட்ரோலைசிஸ் பண்ணா என்னது? ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் கிடைப்பாங்க. சோ அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப புரோட்டீனை ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் மட்டும் தான் கிடைப்பாங்க. சோ ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் இஸ் a ஸ்டேபிள் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? சோ ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஆல் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் ஹேவ் ட்ரைவியல் நேம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைவியல் நேம்னா என்னதுன்னா 3 பேர் உள்ளது. ஓகேங்களா? 3 பேர் உள்ளது. எங்க 3 பேர்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கிளைசின், கிளை அப்படின்னு போட்டிருக்காங்களா? GLY. அலனைன் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் அல. வேலைன் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வேல். லியூசின் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் லியூ. இதான் ஷார்ட்டா ட்ரைவியல் நேம்ஸா வச்சிருக்காங்க. which usually reflect the property of that compound or its source. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா அமினோ ஆசிட்ஸ்க்குமே ட்ரைவியல் நேம் இருக்கும். அது நீட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, கிளைசின் இஸ் ஆல்சோ நேம்டு
ஸ்வீட் டேஸ்ட். எதனால கிளைசின் நேம் வச்சாங்க அப்படின்னா ஸ்வீட் டேஸ்டா இருக்கும். ஓகேங்களா, ஸ்வீட் டேஸ்டா இருக்கும். ஓகேங்களா. டைரோசின். டைரோசின் எதனால பேர் வச்சாங்க அப்படின்னா எதுல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க? டைரோசின் எதுல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் அப்டைன்ட் ஃப்ரம் சீஸ். ஓகேங்களா, சைடுல எழுதிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கொஞ்சம் ட்விஸ்டா கேட்கணும், இதெல்லாம் வந்து கவனமா படிக்க மாட்டோம் நம்ம. பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிளைசின். கிளைசின்ங்கிற எதுக்காண்டி இதுக்கு பேர் வச்சாங்க? ஸ்வீட் இன் டேஸ்ட், ஸ்வீட்டா இருக்கும் டேஸ்ட். டைரோசின். டைரோசின். இந்த டைரோசின் அப்படிங்கிறது எதுல இருந்து எடுக்கப்பட்டாங்க? அப்டைன்ட் ஃப்ரம். தெளிவா எழுதிக்கணும். அப்டைன்ட் ஃப்ரம் சீஸ். அப்டைன்ட் ஃப்ரம் சீஸ். ஓகேங்களா, தெளிவா எழுதிக்கணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட், அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜெனரலி ரெப்ரசன்ட் பை 3 லெட்டர் சிம்பிள். ஓகே, அமினோ ஆசிட்ஸ் எப்படி நம்ம சொல்லுவோம்? 3 லெட்டர் சிம்பிள். அதான் இப்ப சொன்னேன்ல, கிளைசின்னா கிளை, அலனைன்னா அலை, வேலைன்னா வேல். அந்த மாதிரி அந்த 3 லெட்டர் சிம்பிள்ல நம்ம சொல்லுவோம். ஓகே. சம்டைம்ஸ் 1 லெட்டர் சிம்பிள் ஆல்சோ யூஸ்டு. எப்படினே இததான் நீட்ல கேட்டிருக்காங்க. கேலைன் கிளைசினோட சிம்பிள் என்னது? ஜி. அலனைனோட சிம்பிள் என்னது? சிங்கிள் லெட்டர்ல சொன்னோம்னா ஏ. வேலைன்னு சொன்னீங்கன்னா வி. லியூசின் சொன்னீங்கன்னா எல். ஓகேவா, அததான் சொல்லியிருக்காங்க. அமினோ ஆசிட்ஸ்க்கு 3 லெட்டர் உள்ள சிம்பிள்ஸும் இருக்கு, 1 லெட்டர் உள்ள கோடும் இருக்கு. கிளைசினோட 1 லெட்டர் கோட் என்னது? ஜி. அலனைனோட 1 லெட்டர் கோட் என்னது? ஏ. வேலைனோட 1 லெட்டர் கோட் என்னது? வி. லியூசினோட 1 லெட்டர் கோட் என்னது? எல். அதே மாதிரி ஐசோலியூசினுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ. அர்கனைனுக்கு இதுக்கு தான் சேஞ்ச் ஆகுறது பாருங்க. அர்கனைனுக்கு 2வது லெட்டர் எடுத்திருக்காங்க, ஆர் எடுத்திருக்காங்க. லைசினுக்கு வந்து கே 1 லெட்டர் கோடு. குளூட்டமைனுக்கு இ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 லெட்டர் கோட வச்சு கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா ட்விஸ்ட் பண்ணணும், கஷ்டமாக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஆஸ்பார்டிக் ஆசிட் 1 லெட்டர் கோடு டி. குளூட்டமைனுக்கு கியூ. குளூட்டமிக் ஆசிடுக்கு இ. குளூட்டமைனுக்கு என்னது? கியூ. ஆஸ்பர்ஜினுக்கு என் 1 லெட்டர் கோடு. த்ரியோனைனுக்கு டி. சிரைனுக்கு எஸ். சிஸ்டீனுக்கு இஸ் சி. அதே ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். மித்தியோனைனுக்கு எம். ஃபினைல் அலனைனுக்கு பாருங்க எஃப். டைரோசின் ஒய். ட்ரிப்டோபான் டபிள்யூ. ஹிஸ்டிடின் ஹச். புரோலைன் பி. பட் இதுல எதுனா நம்மளுக்கு கேட்பாங்க, நீட்ல கேட்கக்கூடியது வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் யார் யாருன்னு கேட்பாங்க. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் யார் யாருன்னு கேட்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்குரிய மெயின் ட்ரிக் இதுல இருக்கு. ஸோ ப்ளீஸ் லிசன் இட். அந்த ட்ரிக்கை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப இந்த சைட்ல எழுதி போடுறேன், கவனமா பாருங்க. ஓகேப்பா, எழுதவா? அப்ப ட்ரிக் எழுதிக்கோங்க. வள்ளி. 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 எம்டிபி. வள்ளி எம் டிபி. ஓகேங்களா, எம்டிபி. டிஹெச். எம்டிபினா என்னதுன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அங்க படிப்பீங்க. எங்க? நம்ம பயாலஜில படிப்போம். அதை நான் ட்ரிக்கா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வள்ளி. வள்ளிங்கிறது பேரு, ஒரு பொண்ணோட பேரு இல்ல ஒரு லேடியோட பேருன்னு வச்சுக்கோங்க. வள்ளி. எம்டிபி மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேங்களா, அப்ப இந்த வள்ளிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல். வள்ளி அந்த மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அதனாலதான் வள்ளி எம்டிபி. இது ஒரு வேர்டு, தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த வேர்டு ஒண்ணு. வள்ளி எம்டிபி டெக்னாலஜி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டெக்னாலஜி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேங்களா, இதுதான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். தெளிவா கவனிச்சுக்கோங்க. இதை ட்ரிக்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காதுப்பா. ஸோ தெளிவா எழுதிக்கோங்க. ஓகே. வள்ளியில வி ஃபார் என்னது? வேலைன். வி ஃபார் என்னது? வேலைன். கரெக்டாப்பா ஸ்பெல்லிங். ஓகே, வேலைன். ஏ ஃபார் அர்கினைன். ஏ ஃபார் என்னது? அர்கினைன். அலனைன் கிடையாது, அர்கினைன். எல் ஃபார் என்னது? லைசின். லைசின். இன்னொரு எல் ஃபார் என்னது? லியூசின். ஸ்பெல்லிங் எதுவும் தப்பா எழுதிருந்தேன்னா நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லியூசின். ஐ ஃபார் என்னது? ஐசோலியூசின். ஐ ஃபார் என்னது? ஐசோலியூசின். எம் ஃபார் என்னது? மித்தியோனைன்.
M for என்னது மித்தியோ 9 மித்தியோ சாரிப்பா MI MI தானே ஓகே MIO வரணும் ஓகேங்களா மித்தியோ 9 T for threonine 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 P for phenylalanine phenylalanine ஏன்னா நீட்ல அடிக்கடி கேட்கறது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் யாருன்னு தான் கேட்பாங்க ட்ரிக்கு வள்ளி MTP TH அவ்வளவுதான் வள்ளி மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவ்வளவுதான் ஓகேங்களா ஓகே லாஸ்ட் T for tryptophan tryptophan H for histidine ஓகேவா இதுதான் ட்ரிக் இது என்னது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் EAA ன்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அதுதான் ஷார்ட்டா EAA ன்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்ப எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் உடைய ட்ரிக் என்னது வள்ளி MTP TH V for valine A for arginine L for lysine L for leucine I for isoleucine M for methionine T for threonine P for phenylalanine T for tryptophan H for histidine ஓகேங்களா என்னதுன்னு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்னது நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்னது அப்ப இங்க எழுதி போட்டுக்கக்கூடிய இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் தவிர மத்த எது கேட்டாலுமே அது நான் எசென்சியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த டேபிள்ல மொத்தம் 20 இருக்கு இங்க நான் 10 எழுதி போட்டிருக்கேன் 10 வந்து எசென்சியல் இன்னொரு 10 வந்து என்னது நான் எசென்சியல் ஓகேங்களா சோ அப்ப இப்ப தெளிவா கவனிங்க எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்னது நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்னது தெளிவா பாரு அமினோ ஆசிட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு அசிடிக்னு பிரிப்பாங்க பேசிக்னு பிரிப்பாங்க நியூட்ரல்னு பிரிப்பாங்க சிம்பிளா சொன்னோம்னா இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லா கவனிங்க அசிடிக்னா ஒண்ணும் கிடையாது அந்த அமினோ ஆசிட்ஸ்ல COOH னுடைய குரூப் அதிகமா இருந்து NH2 னுடைய குரூப் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது அசிடிக் அமினோ ஆசிட்ஸ் NH2 குரூப்னு அதிகமா இருந்து COOH குரூப் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது பேசிக் ரெண்டும் ஈக்குவலா இருக்குனே அமினோ ஆசிட்ஸ் அமினோ குரூப்பும் சரி COOH குரூப் ஆசிட் குரூப்பும் ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அது என்னது நியூட்ரல் ஓகேங்களா அப்ப ஒரு அமினோ ஆசிட்ஸ் எப்படி எழுதணும் இங்க எழுதிருக்கேன் பாருங்க டாப்ல C லெஃப்ட் ஹேண்ட் சைடுல NH2 ரைட் ஹேண்ட் சைடுல வந்து COOH கீழே பாட்டம்ல H மேல R குரூப் R ஃபார் அல்கைல் குரூப்ஸ் அல்கைலுக்கு பதிலா H வரலாம் இல்ல CH3 வரலாம் இல்ல CH3 CH2 வரலாம் எனிவே எனி அல்கைல் குரூப்ஸ் வேணா வரலாம் சோ அப்ப அந்த அமினோ ஆசிட்ஸ்ல COOH னுடைய குரூப் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது அசிடிக் அதே அமினோ குரூப் NH2 குரூப் வந்து அதிகமா இருந்தா அது பேசிக் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அது என்னது நியூட்ரல் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க தெளிவா கவனிங்க டிபெண்ட்ஸ் அப்பான் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் அமினோ அண்ட் கார்பாக்சில் குரூப்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சில் குரூப் அமினோ குரூப்பும் NH2 குரூப்பும் COOH னுடைய குரூப்பும் ஈக்குவலா இருந்தா அது நியூட்ரல் நெக்ஸ்ட் மோர் நம்பர் ஆஃப் அமினோ குரூப் இருந்தா அது என்னது கம்பேர் பண்ணும்போது ஆசிட் குரூப்போட கம்பேர் பண்ணும்போது அமினோ குரூப் அதிகமா இருந்தா அது பேசிக் தெளிவா எழுதி வச்சுக்கோங்க எழுதலைன்னா தயவு செஞ்சு இப்படி எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த சென்டென்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கன்சியூம் ஆகும் ஸோ அந்த டைம் கன்சியூம் ஆகிறத குறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிம்பிளா இருக்கும் ஓகேங்களா இவ்வளவு பெருசு படிக்கணும்னு தேவையில்லை அண்ட் மோர் கார்பாக்சில் குரூப்ஸ் அதிகமா இருக்கு கம்பேர் பண்ணும்போது NH2 ஓட கம்பேர் பண்ணும்போது COOH குரூப் அதிகமா இருந்தா அது அசிடிக் ஓகேங்களா இவ்வளவுதான் ஓகே இப்ப நான் எசென்சியல்னா என்னதுன்னா எசென்சியல்னா என்னதுன்னா நான் எசென்சியல் அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க நான் எசென்சியல் அப்படின்னா நம்ம உடம்பு சிந்தசிஸ் பண்றது நம்மளோட பாடியே அந்த அமினோ ஆசிட்ஸை சிந்தசிஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா நம்ம சாப்பாட்டு மூலியமா டயட் மூலியமா எடுத்துக்கக்கூடியதான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்ப நான் இங்க எழுதி போட்டிருக்கிறது எல்லாமே என்னது இந்த 10 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னுடைய ட்ரிக்குமே என்னது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அது நம்ம டயட் மூலியமா எடுத்துக்கிறது ஓகேங்களா அப்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு கீவேர்டு தான் அப்டைன்டு த்ரோ டயட் மூலியமா எடுத்துக்கிறது நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா என்னதுன்னா சிந்தசைஸ்டு இன் தி பாடி சிம்பிள் கீவேர்டு இதுதான் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ சிம்பிள் கீவேர்டு இதுதான் அப்ப நான் எசென்சியல் அப்படின்னா நம்மளோட பாடி சிந்தசிஸ் பண்றது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னா நம்ம டயட் மூலியமா எடுத்துக்கிறது ஓகேவா புரிஞ்சா டாப்ல இருந்து புரிஞ்சா நீட் பாயிண்ட் ஒவ்வொன்றும் தெளிவா சொல்லியிருக்கேன் ஸோ கவனமா எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னது கலர்லெஸ் அதுக்குன்னு ஒரு கலர் இருக்காது கிறிஸ்டலைன் சாலிட்
அப்படியே கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம கல் உப்பு மாதிரி. ஓகேங்களா? கல் உப்பு தெரியுங்களா? அது மாதிரி. தீஸ் ஆர் வாட்டர் soluble, தண்ணியில கரையக்கூடியது. அதிகமான மெல்டிங் சாலிட்ஸ், மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அமினோ ஆசிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிட். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மூணாவது வாட்டர் soluble. நாலாவது ஹை மெல்டிங் சாலிட்ஸ். And behave like salt rather than simple amines or carboxylic groups. நார்மலா ஒரு அமினோ கேரக்டர் ஆர் கார்பாக்சாலிக் கேரக்டரை காமிக்காம அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சால்ட் கேரக்டரை காமிக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, this behavior is due to the presence of both acidic carboxylic group and basic groups in the same molecules. ரீசன் கேட்பாங்க, எதனால அமினோ ஆசிட்ஸ் சால்ட்டா அதனுடைய பிஹேவியரை காமிக்குதுன்னு கேட்டாங்கன்னா, அந்த அமினோ ஆசிட்ஸ்ல போத் அசிடிக் அண்ட் பேசிக் குரூப்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கு, அதனால அது சால்ட்டா காமிக்குது. அதனுடைய ஸ்பெஷல் செல்ஃப் கேரக்டரை காமிக்காம அந்த பேசிக்கு அந்த அசிடிக் ரெண்டு குரூப்பும் சேர்ந்து ஒரு காமனான ஒரு சால்ட் கேரக்டரை காமிக்குது. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒரு அசிடிக்கும் ஒரு பேசிக்கும் செஞ்சுன்னா சால்ட் தான் ஃபார்ம் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே. ஓகேங்களா? சிம்பிளா சொன்னோம்னா ஆசிட் பிளஸ் பேஸ் இருந்துச்சுன்னா அது சால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் அந்த அமினோ ஆசிட்ஸ்ல போத் அசிடிக் அண்ட் பேசிக் குரூப் இருக்கிறனால ரெண்டு குரூப்புமே அதுல இருக்கிறனால நம்மளுக்கு காமனா சால்ட் ஃபார்மா காமிக்குது, சால்ட் கேரக்டர் காமிக்குது. ஓகே. நெக்ஸ்ட் தெளிவா கவனிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் அக்வஸ் சொல்யூஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். டபுள் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். In aqueous solution, the carboxyl groups can lose protons and amino groups can accept a proton, giving rise to a dipolar ion is known as Switter ion. Switter ion எங்க ஃபார்ம் ஆகும்? எங்க அக்கர் ஆகும்? aqueous solutionல தான் அக்கர் ஆகும். ஒரு அமினோ ஆசிட்ஸ் கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கு. கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும்போது அது ஸ்விட்டர் அயான் ஃபார்ம் பண்ணுமா? பண்ணாது. அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை எப்ப எடுத்து ஒரு சொல்யூஷன்ல போடுறேனோ உடனே அது ஸ்விட்டர் ஃபார்ம் பண்ணிடும். எப்படின்னு இப்ப இதுதான் இங்க இருக்கிறத விட்டுருங்க, ஏன்னா இது உங்களுக்கு குழப்பம். இங்க எழுதுறேன் பாருங்க. C NH2 COOH, இங்க H, இங்க R. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணும்னா ஆசிட் எதை ரிலீஸ் பண்ணி விடும்? ஆசிட் எப்பயுமே H+ தான் ரிலீஸ் பண்ணும். பேசிக் அதை அக்செப்ட் பண்ண பார்ப்போம். அப்ப இந்த H+, அப்ப COO என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும் சொல்லியிருக்கேனா? அப்ப இந்த H எங்க போய் அட்டாச் ஆகும்? இங்க போய் அட்டாச் ஆகும். அப்ப அட்டாச் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? CH or COO minus NH3+. அப்ப இதுதான் டைபோலார் அயான்ஸ். இதான் என்னது? டைபோலார் அயான்ஸ். புரிஞ்சா? எதுனாலனே டைபோலார் அயான்ஸ்? சேம் அமினோ ஆசிட் மாலிகூல், both positive charge and negative charge is present. ஓகேங்களா? both positive charge and negative charge is present. so ஒரே மாலிகூல்ல ரெண்டு சார்ஜஸ்மே present ஆயிருக்கனால இது டைபோலார் அயான்ஸ். இந்த டைபோலார் அயான்ஸ் எப்ப ஃபார்ம் ஆகும்? ஸ்விட்டர் அயான் எப்ப ஃபார்ம் ஆகுதோ அப்பதான் இந்த டைபோலார் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்விட்டர் அயான் எங்க ஃபார்ம் ஆகும்? ஒரு அமினோ ஆசிட்ஸ் எடுத்து ஒரு சொல்யூஷன்ல போடும்போது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்ப ஒரே இதுல போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்வீங்க? நியூட்ரல். என்னது? நியூட்ரல். ஓகேங்களா? நியூட்ரல். பட் கண்டெய்ன்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு இதுல என்ன ஆகுதுன்னா, ஸ்விட்டர் அயானுங்கிறது டைபோலார் அயானு. அந்த டைபோலார் அயான் எங்க தான் ஃபார்ம் பண்ணும்? அக்வஸ் சொல்யூஷன். அந்த அக்வஸ் மடப்பானம் பண்ணி அக்வஸ் சொல்யூஷன்ல தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேண்ணே. ஒரே இதுல பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. அதை இன்னொரு வேர்ட்ல எப்படி சொல்லலாம் நம்ம அப்படின்னா ஆம்போடெரிக். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம்போடெரிக்னா போத் ரியாக்ட் வித் ஆசிட் அண்ட் பேசிக் குரூப்ஸ். அதே மாதிரி போத் பிரசன்ட் இன் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். சோ இது என்னது? ஆம்போடெரிக். ஓகேங்களா? அப்ப இந்த ஆம்போடெரிக் உள்ள இந்த ஸ்விட்டர் அயான் போத் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்றேன், ஸ்விட்டர் அயான் அப்படிங்கிறது டைபோலார் அயான். டைபோலார்னா என்னது? ஒரே அமினோ ஆசிட்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். இது எங்க ஃபார்ம் ஆகும்? ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ல ஒரு
அமினோ ஆசிட்ஸ் எடுத்து உள்ளுக்குள்ள போட்டோம், ஒரு சொல்யூஷனுக்குள்ள போட்டோம்னா இந்த ஸ்விட்டர் அயான் ஃபார்ம் ஆகும். அப்ப போத் அமினோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கனால இது நியூட்ரல்னு சொல்றோம். இந்த ஸ்விட்டர் அயான் வந்து என்னது நியூட்ரல். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்விட்டர் அயான் வந்து போத் ஆசிட் அண்ட் பேஸோட ரியாக்ட் பண்ணும். சோ இது வந்து ஆம்போடெரிக்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸப்ட் கிளைசின், கிளைசினை தவிர all other natural occurring amino acids, alpha amino acids, கிளைசினை தவிர மத்த எல்லா all alpha amino acids are optically active. அப்ப கிளைசின் மட்டும் என்னதுன்னா, கிளைசின் வந்து ஆப்டிகலி inactive. ஆப்டிகலி inactive. எதனாலனே இது ஆப்டிகலி inactiveன்னு சொல்றீங்க? தெளிவா வாங்க. கிளைசினோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாருங்க. C H H COOH ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன். NH2. அப்ப ஒரு கார்பனை சுத்தி 4 குரூப் இருக்கு. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். இந்த 4 குரூப் டிஃபரண்டா இருந்துச்சுன்னா அது ஆப்டிகலி ஆக்டிவ். சப்போஸ் அந்த 4 குரூப்ல ஏதாச்சும் ஒரு 2 குரூப் சிமிலரா இருக்கு, ஏதாச்சும் ஒரு 2 குரூப் சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஆப்டிகலி இன்ஆக்டிவ். அப்ப கிளைசின் இது என்ன மாலிகூல்? கிளைசின் மாலிகூல். அப்ப இந்த கிளைசின் மாலிகூல்ல 2 மாலிகூல் 2 குரூப் வந்து ஹைட்ரஜன் குரூப்பா இருக்கு. சோ சிமிலர் குரூப்பா இருக்கு. அப்ப இது என்னது? கிளைசின் இஸ் a optically inactive. ஆப்டிகலி inactive. புரிஞ்சா? ஆப்டிகலி inactive. Next. Since the alpha carbon atom is asymmetric. ஓகேங்களா? asymmetric இருக்கணும். அப்ப கிளைசின்ல எப்படி இருக்கு? சிமெட்ரிக்கா இருக்கு. கிளைசின்ல ரீசன் எதனால ஆப்டிகல் இன்ஆக்டிவ்? ரீசன் எழுதிக்கோ. ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन ஆர் அசெஷன்ல கேட்பாங்க. கார்பன் இஸ் a சிமெட்ரிக். கார்பன் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு. ஏசிமெட்ரிக்கா இருக்கணும். 4 குரூப் டிஃபரெண்டா இருக்கணும். பட் இங்க 2 குரூப் சேமா இருக்கு. சோ அது வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ் கிளைசின். These exist both in D and L forms. ரெண்டு ஃபார்ம்லயுமே இருக்கும். டெக்ஸ்டோ ரொட்டேட்டரிலயும் இருக்கும், லைபோ ரொட்டேட்டரிலயும் இருக்கும். Exists both in D and L form. ஏன்னா ரெண்டு ஃபார்ம்லயும் இருக்கு. இந்த ரெண்டுலயும் எது மோஸ்டான ஃபார்ம்ஸ் இருக்கும்? டெக்ஸ்ட்ரோல அதிகமா இருக்குமா இல்ல லைவோல அதிகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா லைவோல தான் அதிகமா இருக்கும். தெளிவா கவனிங்க. Most naturally occurring amino acids have L configuration. நம்ம 20 அமினோ ஆசிட்ஸ் படிச்சோம். 20ல கிட்டத்தட்ட ஒரு 18 அமினோ ஆசிட்ஸ்க்கு மேல, கிட்டத்தட்ட 20 தான் இருக்கு. நம்ம 18 அமினோ ஆசிட்ஸ்க்கு கிட்ட எல் கான்ஃபிகரேஷன் லைவோ ரொட்டேட்டரி தான் இருக்கும். லைவோ ரொட்டேட்டரி கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இருக்கும். அப்ப அந்த லைவோ ரொட்டேட்டரி அமினோ ஆசிட்ஸ்ங்கிறது எப்படி எழுதணும்? NH2 குரூப் வந்து எங்கிட்டு வரணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரணும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட், ஹேண்ட்னா நம்மளோட சொல்றாங்க. அப்ப நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல யார் வரணும்? NH2 வரணும். அந்த மெத்தட்ல தான் இப்ப நான் எழுதி போட்டுருக்கேன். இந்த எழுதிருக்கேனா? NH2 லெஃப்ட், COOH என்னது? ரைட். அப்ப NH2 குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்துச்சு அப்படின்னா அது லைவோ ரொட்டேட்டரி அமினோ ஆசிட்ஸ், லைவோ ரொட்டேட்டரி கான்ஃபிகரேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா? இதுவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. தெளிவா நான் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு அதே மாதிரி படிங்க. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் முடிச்சுட்டு அடுத்து டீநேச்சுரேஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன். அவ்வளவுதான். இதோட நம்மளுக்கு புரோட்டீன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. புரோட்டீன் அப்படின்னாலே என்னப்பா சொல்லியிருக்கேன்? புரோட்டீன் அப்படின்னாலே என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்? பெப்டைடு பாண்ட். அதே கார்போஹைட்ரேட்னா கிளைகோசைடிக் பாண்ட். நியூக்ளிக் ஆசிட்னா எஸ்டர் பாண்ட் ஆர் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இந்த ரெண்டுல எது வேணா ஃபார்ம் ஆகலாம் பிட்வீன் நைட்ரோஜினியஸ் பேசஸ்க்கு நடுவுல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் தைமினுக்கு நடுவுல என்ன பாண்ட் இருக்கு? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவுல எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு? 2. சைட்டோசைனுக்கும் குவானைனுக்கும் நடுவுல எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு? 3. சோ அந்த பாண்ட்ஸ் வெரி வெரி முக்கியம். அப்ப புரோட்டீன் வந்துட்டாலே இனிமேல் நமக்கு பெப்டைட் பாண்ட் தான். அப்ப புரோட்டீன்னா என்னதுன்னு? புரோட்டீன் ஆர் தி பாலிமர் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். எக்கச்சக்கமான ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் புரோட்டீன்ஸ். இந்த எக்கச்சக்கமான ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் சேருது அப்படின்னா இடையில யாருன்னே கனெக்ட் பண்றாங்க? பெப்டைட் பாண்ட் தான் கனெக்ட் பண்ணுது. என்னன்னு சொல்றீங்க? புரியலையே. இந்தா வரேன். இப்ப இது ஒரு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ்.
இது ஒரு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ், இது ஒரு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ், இது ஒரு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ், இது ஒரு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். இது எல்லாமே தனித்தனியா இருக்கு, இண்டிவிஜுவலா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்க்கணும். சேர்க்கும் போது இந்த ஆல்பா அமினோ ஆசிட்ஸ்க்கும் இந்த ஆல்பா அமினோ ஆசிட்ஸ்க்கும் நடுவில் ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்பாக்கும் இந்த ஆல்பாக்கும் நடுவில் ஒரு பெப்டைட் பாண்ட், இந்த ஆல்பாக்கும் இந்த ஆல்பாக்கும் நடுவில் ஒரு பெப்டைட் பாண்ட், இந்த ஆல்பாக்கும் இந்த ஆல்பாக்கும் நடுவில் ஒரு பெப்டைட் பாண்ட். இதே மாதிரி லட்சக்கணக்கான இல்ல 100 கணக்கான இல்ல 1000 கணக்கான ஆல்பா அமினோ ஆசிட் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறதா ஒரு புரோட்டீன். அப்ப அந்த புரோட்டீன்ல என்ன பாண்ட் இருக்கு? பெப்டைட் பாண்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். தெளிவா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? நீட்ல கேட்பாங்க, தெரியாம விட்டுட்டு வந்துடக்கூடாது. பெப்டைட் பாண்ட். நெக்ஸ்ட், கெமிக்கலி பெப்டைடு லிங்கேஜ் இஸ் ஏ அமைடு. பெப்டைடு லிங்கேஜ்ங்கிறது என்னது? அமைடு லிங்கேஜ். அமைடு லிங்கேஜ்னா என்னது? புரியலையே, இருங்க பாரு. அமைடு லிங்கேஜ்னா என்னது? தெளிவா சொல்றேன். பெப்டைடு லிங்கேஜ் ஃபார்முலா என்னது? பெப்டைடு லிங்கேஜ், பெப்டைடு லிங்கேஜினுடைய ஃபார்முலா என்னது? NHCO. அவ்வளவுதான். இதுதான் பெப்டைடு லிங்கேஜுக்கான ஃபார்முலா. தெளிவா படிச்சுக்கோங்க, நீட்ல கேட்டிருக்காங்க. பெப்டைடு லிங்கேஜுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா NHCO. NHCO. அப்ப பெப்டைடு லிங்கேஜ் அப்படின்னா NHCO. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இததான் அமைடு அப்படின்னு சொல்றீங்க. இததான் என்னன்னு சொல்றீங்க? அமைடுன்னு சொல்றீங்க. அப்ப ரெண்டு அமினோ ஆசிட்ஸுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய பெப்டைட் பாண்ட் ஃபார்முலா என்னது? NHCO. அது அமைடுன்னு சொல்றோம், நம்ம அமைடு ஃபார்ம்டுன்னு சொல்றோம். ஓகே, தி ரியாக்ஷன் இந்த பெப்டைட் லிங்கேஜ் எதுக்கு நடுவுல நடக்குது? இப்ப இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு கிளைசின் எடுத்திருக்காங்க. இது கிளைசின் மாலிகூல், இது அலனைன் மாலிகூல். ஒரு அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிட் குரூப்பும் இன்னொரு அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் குரூப்பும் ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. ரெண்டு எப்படி ஜாயிண்ட் ஆகும்? வாட்டர் மாலிகூல் வெளில போகணும், ஆசிட்ல இருந்து COOH வெளியில போகுது, NH2ல இருந்து H வெளியில போகுது, போய் வாட்டரா வெளியில போய் இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப ரெண்டு அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிட் குரூப் அண்ட் பேசிக், இந்த ரெண்டு குரூப் சேர்ந்து தான் இந்த பெப்டைட் லிங்கேஜ் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அப்ப ரெண்டு அமினோ ஆசிட் சேர்ந்துச்சுன்னா அது என்னது? டைபெப்டைட் பாண்ட். 3 சேர்ந்துச்சுன்னா ட்ரைபெப்டைடு, 4 அமினோ ஆசிட் சேர்ந்துச்சுன்னா டெட்ராபெப்டைடு, 5 சேர்ந்துச்சுன்னா பென்டாபெப்டைடு. அப்ப ரெண்டு அமினோ ஆசிட் சேர்ந்துச்சுன்னா டைபெப்டைட் பாண்ட், 3 அமினோ ஆசிட் சேர்ந்துச்சு அப்படின்னா ட்ரைபெப்டைடு, 4 சேர்ந்துச்சுன்னா டெட்ராபெப்டைடு, 5 சேர்ந்துச்சுன்னா என்னது? பென்டாபெப்டைடு. அது தெளிவா இருக்கும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் என்னது? CONH இல்ல NHCO, எப்படி வேணா சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, ஒரு கார்பாக்சில் குரூப்ஸ் கிளைசினும் அலனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கிளைசின் அலனைன்ங்கிற ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகி என்ன தருது? நம்மளுக்கு டைபெப்டைடு அப்படிங்கறத தருது. அப்ப கிளைசினும் அலனைனும் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின்ல நீட்ல கேட்பாங்க. கிளைசைல் அலனைன். கிளைசைல் அலனைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளைசினும் அலனைனும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன பெப்டைடு? டைபெப்டைடு. அப்ப அது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பேர் என்னது? கிளைசில் அலனைன். ஓகேங்களா? ஓகே, இப்ப 3 அமினோ ஆசிட்ஸ் தேருது. 3 amino acids combine to dipeptide. The product will be tripeptide. Tripeptide contains 3 amino acids linked to 2 peptide. மொத்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. Tripeptide contains 3 amino acids. Tripeptide அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு அமினோ ஆசிட்ஸ். எங்க கலர் சேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு நிமிஷம். இது ஒரு அமினோ ஆசிட்ஸ், இது ஒரு அமினோ ஆசிட்ஸ், இது ஒரு அமினோ ஆசிட்ஸ். மொத்தம் 3 பெப்டைடு சேருது, ட்ரைபெப்டைடு. பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் எவ்வளவு இருக்கு? எத்தனை பாண்ட் இருக்கு? பெப்டைடு பாண்ட் எத்தனை இருக்கு? 2 பாண்ட் தான் இருக்கு. அப்ப 3 அமினோ ஆசிட்ஸ் 3 ட்ரைபெப்டைடு சேர்ந்துச்சு அப்படின்னா 2 பெப்டைடு பாண்ட் இருக்கும். 2 பெப்டைடு பாண்ட் இருக்கும். அப்ப ட்ரைபெப்டைடு சேர்ந்துச்சுன்னா 2 பெப்டைடு பாண்ட் இருக்கும். 3 சேர்ந்துச்சுன்னா 2 பெப்டைடு பாண்டு, 2 சேர்ந்துச்சுன்னா 1, 4 சேர்ந்தா 3, 5 சேர்ந்தா 4, அப்படியே ஒவ்வொன்றா ரெடியூஸ் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாலிபெப்டைடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிபெப்டைடு வித் மோர் தென் 100 அமினோ ஆசிட்ஸ் ரெசிடியூஸ், 100க்கு மேற்பட்டது தான் இருக்கும். அப்ப பாலிபெப்டைடு அப்படின்னா என்னதுன்னா 100க்கு மேற்பட்ட அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது. இதனுடைய மாலிகுலர் மாஸ் எப்படி இருக்கும்? ஹையர் தென் 10,000 டால்டன். யூ மீன்ஸ் என்னது? டால்டன் இஸ் கால்டு புரோட்டீன். கால்டு என்னது? புரோட்டீன். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இன்சுலின். இன்சுலின்ல எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. 51 அமினோ ஆசிட்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
தரவா எழுதிக்கோங்க. இன்சுலின்ல எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்? 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் புரோட்டீனை பிரிக்கிறாங்கப்பா ரெண்டா. ரெண்டு மாலிகுலர் ஃபார்ம்ல பிரிக்கிறாங்க. ஃபைப்ரஸ் புரோட்டீன், இன்னொன்னு குளோபுலார் புரோட்டீன் பிரிக்கிறாங்க. ஃபைப்ரஸ் புரோட்டீன் ஒண்ணு கிடையாது. ரன் parallel and held together by hydrogen and disulfide bond. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைப்ரஸ் புரோட்டீன்ல என்ன பாண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. ஹைட்ரஜன் அண்ட் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்கும். நீங்க சொல்லணும். ரெண்டாவது, இந்த ஃபைப்ரஸ் புரோட்டீன் வந்து தண்ணியில கரையாது. ஃபைப்ரஸ் புரோட்டீன் வந்து என்ன பண்ணாது? தண்ணியில கரையாது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னது? கெராட்டின் அண்ட் மயோசின். அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். ஃபைப்ரஸ் புரோட்டீன்னா என்னது? ரன் பேரல், அப்படியே ஒவ்வொன்றுக்கு பேரலா இருக்கும். அந்த பேரலா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது யாரு? ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். அது தண்ணியில கரையாது ஃபைப்ரஸ் புரோட்டீன்ங்கிறது. எக்ஸாம்பிள் வந்து கெராட்டின் அண்ட் மயோசின். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் குளோபுலார் புரோட்டீன். குளோபுலார் புரோட்டீன்ங்கிறது எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். குளோபுலார் புரோட்டீன்ங்கிறது எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். இது தண்ணியில கரையும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னது? இன்சுலின், அல்புமின். ரெண்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இன்சுலின் அண்ட் அல்புமின். திருப்பி சொல்றேன், குளோபுலார்ல எக்ஸாம்பிள் என்னது? இன்சுலின் அண்ட் அல்புமின். தண்ணியில கரையும். பட் ஃபைப்ரஸ் தண்ணியில கரையாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்பை வச்சு பிரிக்கிறாங்க. பிரைமரி, செகண்டரி, ட்ரெஷரி, குவாட்டர்னரி, இந்த மாதிரி 4ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சிம்பிளா சொல்றேன், வேற நீங்க எதுவும் படிக்கணும்னு தேவையில்லை. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னா உங்களோட மைண்ட்ல இருக்கிறது எந்த வேர்டு மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும்? சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும். இதுதான் நீட் பாயிண்ட். இந்த பேராவை நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிச்சாலும் அவங்க கேட்கறது ஒரே வேர்டு தான். பிரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது என்னது? சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னுடைய சீக்வன்ஸ். பிரைமரி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. எனி சேஞ்ச் இன் பிரைமரி ஸ்ட்ரக்சர். பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ்ல ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ல கண்டிப்பா ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்ப தெளிவா கவனிங்க. பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீனோட பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது என்னது? அமினோ ஆசிட்ஸ்னுடைய சீக்வன்ஸ். அப்ப அமினோ ஆசிட்ஸ்ல ஏதாச்சும் திடீர் மாற்றம் நடந்தா பிரைமரி ஸ்ட்ரக்சரும் சேஞ்சஸ் நடக்கும். இவ்வளவுதான் நீட் பாயிண்ட். நெக்ஸ்ட், செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் புரோட்டீன். அவ்வளவுதான். அதை மீறி உங்களுக்கு பிரைமரியில கேட்க மாட்டான். செகண்டரி அப்படின்னா அதே சிம்பிள் வேர்டு தான். செகண்டரி அப்படின்னா செகண்டரி அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் டு திஸ் ஷேப். அவ்வளவுதான். செகண்டரினா என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். அவ்வளவுதான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். எங்க போறேன்? ஷேப், சாரிப்பா, இங்க தப்பா குறிச்சிருக்கேன். 1 செகண்ட் இருங்க வரேன். ஓகே ஓகே, இது பண்ணிட்டேன். 1 செகண்ட், இங்க இதை எடுத்துக்கிறேன். செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் என்னதுன்னா ஷேப் ஆஃப் தி amino acids. Shape of the amino acids. Sometimes shape of the protein கொடுப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான் as usual. ஓகேவா? ஓகே. அப்ப செகண்டரினா ஷேப், பிரைமரினா சீக்வன்ஸ். இந்த செகண்டரிய ரெண்டா பிரிக்கிறாங்கப்பா. ஆல்பா ஒன்னு பிரிக்கிறாங்க, பீட்டா ப்ளீட்டட் ஷீட் ஸ்ட்ரக்சர்னு பிரிக்கிறாங்க. இந்த ஆல்பா ஃபர்ஸ்ட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படின்னா என்னது? ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படின்னா ஆல்பா ஹெலிக்ஸ்ல என்ன பாண்ட் இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஆல்பா ஹெலிக்ஸ்ல என்ன இருக்கும்? ஆல்பா ஹெலிக்ஸ்ல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ. இது ஃபுல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த வேர்டு இருந்துச்சுன்னா அது கரெக்ட். ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ. நெக்ஸ்ட், இந்த எக்கச்சக்கமான அமினோ ஆசிட்ஸ், ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய NH குரூப் ஹைட்ரஜன் பாண்டோட COட அட்டாச் ஆயிருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இருங்க, அதை என்னன்னு காமிக்கிறேன், உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். என்னன்னு இங்க சொல்லியிருக்காங்க. இருங்க பாருங்க. ஓகேவா? இங்க தெளிவா கவனிங்க. இதுதான் ஆல்பா ஹெலிக்ஸ். இதுதான் என்னது? ஆல்பா ஹெலிக்ஸ். இந்த ஆல்பா ஹெலிக்ஸ்ல இது சீன் போட்டிருக்காங்களா? ஆசிட் குரூப். இந்த ஆசிட் குரூப் இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்டோட எதுல போய் இணையுது? NHஓட போய் இணையுது. அப்ப மேல COO குரூப், இங்க
NH குரூப் இந்த ரெண்டையும் இணைக்கிறது யாரு ஹைட்ரஜன் பாண்ட் ஆல்பா ஹெலிக்ஸ்ல அவ்வளவுதான் ஆல்பா ஹெலிக்ஸ்னா ஹைட்ரஜன் பாண்ட் தான் வந்து கனெக்ட் பண்ணுது எப்படி கனெக்ட் பண்ணுது ஒரு CO குரூப்பையும் இன்னொரு NH குரூப்பையும் இணைக்கிறது யாரு ஹைட்ரஜன் இங்க வாங்க இது ஒரு CO குரூப் இது ஒரு NH குரூப் இது ரெண்டையும் இணைக்கக்கூடியவங்க இந்த ரோடு மாதிரி போட்டுருக்காங்க தெரியுமா இந்த திக்னஸ் போடுறேன் தெரியுமா இதுதான் வந்து என்னது ஹைட்ரஜன் பாண்ட் என்ன பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் ஓகேங்களா புரிஞ்சா அவ்வளோ டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம்ப்பா டயக்ராம்ஸ் தெளிவாக தெரியணும் ஞாபகத்தில் இருக்கணும் டயக்ராம்ஸ் ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது டயக்ராம்ஸ் படிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பீட்டா பிளேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெச்டு அவுட் டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் laid side by side which are held together by very very important point intermolecular hydrogen bonding inter அப்படினா என்னது intrana என்னது intrana within the cell cells வச்சு சொல்றேன் நான் ஓகேங்களா இது செல் இது ஒரு செல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்னே வச்சுக்கோங்க இந்த செல்லுக்குள்ளேயே நடந்துக்குது செல்லுக்குள்ளேயே ரியாக்ஷன் நடந்து அது இன்ட்ரா இது ஒரு செல் இது ஒரு செல் இது ரெண்டுக்கும் நடுவுல ரியாக்ஷன் நடந்தா அது என்னது இன்டர் அப்ப ஒரு செல்லுக்குள்ளேயே நடந்தா அது இன்ட்ரா செல்லுக்கு ரெண்டு செல்லுக்கு நடுவுல நடந்தா அது என்னது இன்டர் அப்ப தெளிவா கவனிங்க இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அதுனே புரியல ஒன்ஸ் அ மினிட் ஓகே இப்ப இது ஒரு CO இது ஒரு NH குரூப் ஓகே சென்டர்ல எடுத்துக்கிட்டோம்னா கரெக்ட் ஓகே இது ஒரு NH இது ஒரு C இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இது ஒரு தனி செட் இது ஒரு தனி செட் இது ஒரு தனி செட் இந்த செட்டுக்கும் நடுவுல யார் லிங்க் பண்றா ஹைட்ரஜன் பாண்ட் லிங்க் பண்ணுது அந்த ஹைட்ரஜன் பாண்ட் என்னன்னு சொல்றோம் இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றோம் இது ஒரு தனி வீடுப்பா இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு வீடு மூணு பேருமே பக்கத்துல இருக்காங்க பட் பாண்டுங்கிறது எப்படி ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவுல இருக்கு அந்த பாண்டு தான் என்னது இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த COவையும் இந்த NH இணைக்கிறது இங்க பாருங்க இங்க CO இருக்கா இங்க NH இருக்கா இந்த ரெண்டு இணைக்கக்கூடியவங்க யாரு இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் ஓகேங்களா புரிஞ்சா ஓகே நெக்ஸ்ட் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கலி ஆக்டிவா இருக்கக்கூடிய எல்லாருமே அனிமல் ஆர் ஹியூமன் பாடிஸ் எல்லாத்துக்குமே ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரெஷரியிலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ தெளிவாக கவனிங்க ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் புரோட்டீனா எதை குறிக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீவேர்டு சொன்னேன் இதுல எது கீவேர்டு ஓவரால் ஃபோல்டிங் ஆஃப் தி பாலிபெப்டைடு செயின் இந்த வேர்டு இருந்தா அது என்னது ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் புரியலையேனே இப்ப செகண்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி வரைஞ்சீங்க பிரைமரி ஸ்ட்ரக்சர் இப்படி நீளமா இருக்கும் லீனியரா செகண்டரி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரை இன்னொரு சுத்துறேன் இன்னொரு ஃபோல்டிங் பண்றேன் ஓவரால் ஃபோல்டிங் பண்றேன் இந்த மாதிரி இப்படி சுத்தி வச்சிடறேன் இந்த சுத்தின இந்த ஓவர் ஃபோல்டிங் பண்ண இந்த ட்ரெஷரியை இன்னும் கண்ணா பின்னான்னு சுத்துறேன் இந்த இப்படி மாதிரி இப்படியே சுத்தி இதே மாதிரி அந்த பாலுக்குள்ளே பாத்தீங்கன்னா 2-3 முடிச்சிருக்கும் இந்த மாதிரி இருந்தா இது என்னது குவாட்டர்னரி அப்ப பிரைமரினா லீனியரா இருக்கும் செகண்டரினா ஒரு ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் DNA மாதிரி ரெண்டாவது ட்ரெஷரி பாத்தீங்க அப்படின்னா என்னது அந்த DNA ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதே திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் நடந்திருக்கும் அதாவது ஓவர் ஃபோல்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க இட் கிவ்ஸ் ரைஸ் டு 2 மேஜர் மாலிகுலார் ஷேப்ஸ் என்னென்ன இருக்கு ஃபைப்ரஸ் அண்ட் குளோப் அப்ப இந்த ஃபைப்ரஸும் குளோபுலாரும் எதுக்குள்ள இருக்கு ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் புரோட்டீன்குள்ள இருக்கு இது எதை ஸ்டெபிலைஸ் பண்ணுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெபிலைஸ் தி செகண்டரி அண்ட் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஆர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் டைசல்ஃபைட் லிங்கேஜ் வேண்டர் வால்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மொத்தம் எத்தனை பாண்ட் இருக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு டைசல்ஃபைட் லிங்கேஜ் இருக்கு வேண்டர் வால் ஃபோர்ஸஸ் இருக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மொத்தம் 4 பாண்ட்ஸ் இருக்கு இது எதை ஸ்டெபிலைஸ் பண்ணுது செகண்டரி அண்ட் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுது நெக்ஸ்ட் quaternary structures of protein some of the proteins are composed of 2 or more polypeptide chain 2 இல்ல 3க்கு மேற்பட்ட பாலிபெப்டைட் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது
அப்ப இந்த 2 இல்ல 3க்கு மேற்பட்ட அந்த பாலிபெப்டைட்ஸ் என்னன்னு சொல்றீங்க? சப்யூனிட்ஸ்னு சொல்றீங்க. என்னன்னு சொல்றீங்க? சப்யூனிட்ஸ்னு சொல்றீங்க. ஓகேனே. நீங்க ஃபர்ஸ்ட் பிரைமரிக்கு என்னன்னு சொன்னீங்க? பிரைமரிக்கு சீக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், செகண்டரிக்கு ஷேப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், டெர்ஷரிக்கு ஓவரால் ஃபோல்டிங் ஆஃப் தி பாலிபெப்டைட் செயின். அப்ப குவாட்டர்னரிக்கு என்னதுனே? ஸ்பாஷியல். இத மட்டும் தனியா போறேன் பாருங்க. ஸ்பாஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி சப்யூனிட்ஸ். இந்த சப்யூனிட்ஸ்னுடைய ஸ்பாஷியல் அரேஞ்ச்மெண்ட்ங்கற வேர்ட் வந்துட்டாலே குவாட்டர்னரி வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது ஸ்டேட்மெண்ட் கேள்வியில அப்படியே கேட்பாங்கப்பா. சோ டோன்ட் மிஸ் இட். டயகிராம்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டயகிராம்ஸ் இதெல்லாம் நீட்டா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டீநேச்சுரேஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன்ங்கிறது எப்படி அழியுது, அதோட நேச்சர்ல இருந்து எப்படி தவறி போய் அது அழிஞ்சு போகுது அப்படிங்கிறது தான். புரோட்டீன்ஸ் ஃபவுண்ட் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம். உயிரினத்தில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சிஸ்டம் சொல்லக்கூடியதுல புரோட்டீன் எப்படி இருக்கு? 3 dimensional structure. Biological activity is a native protein. பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியில இருக்கக்கூடிய புரோட்டீன் என்னன்னு சொல்றோம்? நேட்டிவ் புரோட்டீன் சொல்றோம். அதனுடைய இப்ப எப்படி நேட்டிவிட்டினா எப்படி சொல்றோம்? சொந்த இடம் சொல்றோம். அதனுடைய ஓன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அது இருக்கு. பயாலஜிக்கல் சிஸ்டம், tertiary structures. When a protein in its native form is subjected to physical changes, அந்த புரோட்டீன்ல physical changes நடக்கலாம். Like change in temperature. physical changeன்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த புரோட்டீனோடைய நேட்டிவ் ஃபார்ம்ல இருந்து தவற வாய்ப்புகள் இருக்கு. கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய லைக் pH சேஞ்ச் ஆகுது, இல்ல ஹைட்ரஜன் பாண்ட் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா புரோட்டீன் அதனுடைய ஸ்ட்ரக்சரை இழக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப டெம்பரேச்சரை நம்ம ஒரு புரோட்டீன் எடுக்கிறோம், ஒரு டெம்பரேச்சரை நம்ம ஒரு அளவுக்கு மேல அது தாங்குற சக்தியை விட டாலரேட் பண்றதை விட அதிகமா நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த புரோட்டீன் அழிஞ்சு போயிடும். இல்ல அதனுடைய pH ஆர் ஹைட்ரஜன் பாண்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பா அதுவும் அழிஞ்சு போயிடும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டியூ டு திஸ் குளோபியூல்ஸ் அன்ஃபோல்டு. அப்ப அந்த ட்ரெஷர் எப்படி இருக்கு? ஃபோல்டிங்ல இருக்கு. ஃபோல்டிங்ல இருக்கு. ட்ரெஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோல்டிங்ல இருக்கு. இந்த ஃபோல்டிங் நான் அன்ஃபோல்டு பண்றேன். அன்ஃபோல்டு மீன்ஸ் என்னது? இதை லீனியரா மாத்துறேன். இவ்வளவு நீளத்துக்கு இருக்குது. இந்த ஃபோல்டிங்கா இருக்கக்கூடிய இந்த ட்ரெஷரி ஸ்ட்ரக்சரை அன்ஃபோல்டு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த புரோட்டீனோடைய நேச்சரை இழந்துரும். Due to these globules unfold or helix get uncoiled. coiled ஆகல, சுத்தல. இந்த மாதிரி சுத்தாம tertiary structures இந்த மாதிரி unfolding இல்லாம நேரா ஸ்ட்ரெயிட்டா இருந்தா அதனுடைய புரோட்டீனோட தன்மையை இழந்துரும். அப்ப நீளமா இருக்கும்போது பிரைமரி ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்டா இருக்குமானா? இருக்கும்பா. பட் tertiary அழிஞ்சிருச்சுன்னா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியோட புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் அழிஞ்சிரும்ல. சோ அதுதான் denaturations of protein. denaturations of protein. அதான் denaturation of protein சொல்றீங்க. during denaturation பண்றீங்க. tertiary structure இதான் என்னது? tertiary structure. denaturation பண்ணனா என்னது? இது அப்படியே லீனியரா மாத்துறேன். அவ்வளவு பெருசுக்கு இருக்கிறது இவ்வளவு பெருசுக்கு லீனியரா மாத்திட்டேன். இந்த மாதிரி அன்ஃபோல்டா இருக்கிறது, சாரி ஃபோல்டிங்கா இருக்கிறத அன்ஃபோல்ட் பண்ணிட்டேன். அன்ஃபோல்ட் பண்ணி லீனியரா மாத்திட்டேன். அப்ப இந்த மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணும்போது எது மட்டும்தான் அழியும்? செகண்டரியும் tertiary மட்டும்தான் அழியும். செகண்டரியும் tertiary மட்டும்தான் அழியும். எது அழியாது? டெஸ்ட்ராய்டு. செகண்டரியும் tertiary என்ன ஆயிரும்? அழிஞ்சிரும். பட் எது மட்டும் தான் அழியாது? பிரைமரி மட்டும் தான் அழியாது. ஏன்னா லீனியர்ல இருக்கு. நான் என்ன சொன்னேன்? பிரைமரி என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது பிரைமரி, இது என்னது? செகண்டரி, இது என்னது? tertiary அன்ஃபோல்ட் பண்ணா செகண்டரினா சொன்னோம். நம்ம செகண்டரி எடுக்கிறதுல நம்ம டைரக்டா லீனியருக்கு போறோம். லீனியர்னா என்னது? பிரைமரி. அப்ப பிரைமரினா பிரைமரி ஸ்ட்ரக்சர் எக்ஸிட் ஆகும், ரிமைன்ஸ் இன்டாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒன் டைம் நீட்ல கேட்டிருந்தாங்க, தெளிவா படிச்சுக்கோங்க. கோவாகுலேஷன், டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீனோட எக்ஸாம்பிள் என்னது? கோவாகுலேஷன்ஸ் ஆஃப் எக். White, egg white on boiling is common example of denaturations of protein. Another example, தயிராக்குறது, பாலை தயிராக்குறது. So lactic acid by bacteria. So அவ்வளவுதான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தயவு செஞ்சு இந்த பயோமாலிகுல்ஸ் தரவா படிங்க. 2 questions கண்டிப்பா definitely வரும். Proteins and carbohydrates very 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 important. Next vitamins and nucleic acid important. First carbohydrate protein முடிச்சீங்கன்னா half of the lessons completed. Next enzymes and vitamins and nucleic acids and hormones முடிச்சீங்க அப்படின்னா remaining half of the lessons completed. So கவனமா படிங்க. தியரி கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. 8 மார்க் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். இதோட இந்த லெக்சர் முடியுது. இந்த லெசன்ஸ் ஆல்சோ ஓவர் ஆகுது. ஓகேங்களா? இதோட இந்த லெக்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.